ஒவ்வொருத்தருக்கும் பரிசு அழைச்சிக்கும் போது அவங்கவுங்க பரிசையில் அவங்க எங்கெங்க தவறாங்கன்னு இன்னும் தெளிவுபடுத்திட்டே இருக்கான். எப்போ புரியும்? உணர்வுல இருக்கும்போது தான். ஒன்றும் சொல்லுங்க புரியாது. பார்வைகளில், பேச்சுகளில், செயல்களில், நம்முடைய எண்ணங்களில் அத்தனை கேடுகள் இருக்கு. இதுலேருந்து மீள்றதுக்கு நம்ம வாழ்நாள் பத்தாது. அப்போ மீட்டு கொடுக்க அவனுக்கு கேட்க வேண்டியிருக்கு. நாமெல்லாம் மீளவும் முடியாது. பாவத்திலிருந்து மீள்வது இறைவன் ஏற்றுக்கொள்பவன். பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டே இருக்க மட்டும் வாழ்க்கையில் முடிச்சிட முடியாது. ஏன்னா மனுஷன் தான் வாழ வச்சுட்டு இருக்கான். பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்கள், இது ஒரு நிலை. அப்புறம் பாவத்தை தேடுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஏற்கனவே உங்களை மனுஷனை வாழ வச்சுட்டு இருக்கிறேன். மனிதர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்காக உடனுக்குடன் பிடிச்சாச்சுன்னா ஒருத்தர் மிஞ்ச மாட்டோம். ஒரு வருஷத்துக்கு மேலே தப்பு பண்ணிட்டோம், அல்லது ஒரு வாரத்துக்கு மேலே தப்பு பண்ணிட்டோம், அல்லது 10 வருஷமாக ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். அது இப்போ தான் தப்புன்னு தெளிவாக புரியுது. என்னுடைய எண்ணங்கள்லையோ என்னுடைய பேச்சுலையோ செயல்கள்லையோ நான் ஒரு தவறு ஈடுபட்டேன். அன்றைக்கி நியாயப்படுத்திட்டு இருக்கிறேன். இன்றைக்கி அது தப்புன்னு தெளிவாக புரியுது. அப்போ இந்த 10 வருஷம் காலமாகவும் அல்லது இந்த ஒரு வாரமாகவோ நம்ம மன்னிச்சது யார்? அப்போ இறைவன் மன்னிப்பவனா, மன்னித்து கொண்டிருப்பவனா? அதனால் மன்னித்து கொண்டிருப்பவனே என்னை மீட்டு கொடுத்துலேருந்து. நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக தவறு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டு இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு உயர தயாராக இருக்கணும். அப்படி இறைவன் விட்டுறவும் மாட்டான் நம்மளை. நிச்சயமாக அல்லாஹ் இடத்தில் உங்களுக்கு பல நிலைகள் இருக்கிறது. இருக்கும் நிலையிலையும் விட்டு வைக்க அல்லாஹ் நாடவில்லை. பாவத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்போ உணர்த்திட்டேன், நீங்கள் தான் பாவம் பண்ணி உணர்த்திட்டேன், அடுத்து என்னன்னு கேட்க போறீங்க? நீங்கள் மன்னிப்பு கேட்டு இருக்க போறீங்களா, மேலும் விரும்ப போறீங்களா? ஒவ்வொரு நாளும் வீட்டில் கோவப்பட்டே இருக்கிறோம், மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இது ஒரு நிலை. கோவமே வேண்டாம், மீட்டு கொடுத்துரு, என்ன கேட்கணும்? கோவத்தில் மறைவா என்ன இருக்குது? பெருமை இருக்குது. நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்கிற பெருமை மேலாட்டே இருக்குது. அந்த பெருமைக்கு மறைவா இணை வைப்பு இருக்குது. ஏன்னா எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு தான். நானும் பெருமை கொள்கிறேன். நான் சொல்லி நீ கேட்க மாட்டேங்கிற பெருமை எனக்கு இருக்குது.